கரூர் ஆன்லைன் டிவி சார் ரவிஷ் ஜெயக்குமார் சார் அவர்களை ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் தருமாறு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம் என்ன சொன்னோம், வக்ர கிரகங்களை பற்றி சொல்கிறோம், அவயோகியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ஜோதிடர்களாக இருக்கிறோம் அனைவருமே, ஜோதிடர்கள் அனைவருமே எக்காரணத்தை கொண்டு வேணால் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஜோதிடர்கள் இடத்துலையுமே ஒன்று லக்னாதிபதி 8ல் இருக்கும், இல்லை லக்னாதிபதி 6ல் இருக்கும், லக்னாதிபதி 12ல் இருக்கும். இல்லை அப்படின்னா அவயோகி திசை நடக்கும். இப்போது கரண்டில் நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அவயோகி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோம். சரிங்களா? இல்லை பாதகாதிபதி திசை நடக்கும், பாதகாதிபதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோம். சரிங்களா? இப்படித்தான் ஜோதிடர்கள் அனைத்து வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்க அர்த்தம் உண்டு. இப்போ எனக்கு வந்து அவயோகி திசை ஓடுது. சரிங்களா? அப்போ எனக்கு சுக்கரதசை நடக்குது, சுக்கரன் தான் எனக்கு அவயோகி. சரிங்களா? ஆனால் இதில் வந்து ஜோதிடத்தில் வந்துட்டால் அந்த திசை நடக்கிறப்ப தப்பிச்சுக்கோன்னு அர்த்தம். வேறு ஏதாவது தொழில் செஞ்சானா நிச்சயமாக மாட்டிக்கவே ராஜா, மாட்டிக்கவேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது அதாவது இந்த ஜோதிடர்கள் அனைத்து ஜாதகத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒன்று பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பாங்க, இல்லை வாரிசே இல்லாமல் இருப்பாங்க. சரிங்களா? இல்லை பண பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க, இல்லை குடும்ப பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க. சரிங்களா? இல்லை மனைவி ரெண்டு மனைவிக்கு மேலே, ஒரு மனைவிக்கு மேலே இன்னொரு மனைவி கட்டியிருப்பார். சரிங்களா? அதெல்லாம் வருமான குறைச்சலாக இருப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவங்க தான் ஜோதிடத்துக்குள்ளே வரோம். ஜோதிடம் பார்க்க வரவனே அப்படி வரேன், ஏதாவது கஷ்டம்னா தான் ஜோதிடமே பார்க்க வரேன். நல்லா வச்சுட்டு புரிஞ்சுக்கு. அப்போ அவங்களுடைய 12 கட்டத்தில் எந்த கட்டமாக இருக்கும் அப்படின்னா 8வது கட்டம் தான் முதல் கட்டம். நல்லா வச்சுட்டு புரிஞ்சுக்கு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது 8ஆம் இடம் தான். கஷ்டம், நஷ்டம், இழப்பீடு, அவமானம், இது எல்லாத்துக்கும் 8ஆம் இடம்னு சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவன் யாருங்க? சோசிக்காரன் தானே. அப்போ அவனுக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரியா? 8ஆம் இடத்துக்காரன் தானே பதில் சொல்கிறோம். அப்போ நம்ம 8ஆம் இடத்தை தொடாமல் பலன் சொன்னோம்னா அங்கே பலிதமாகாது. அவன் வைக்கிற ஒப்பேரியிலேருந்து, அவன் சொல்கிற பாவக்கருத்துக்கள்லேருந்து எல்லாத்தையும் இவனு கேட்கணும் நீங்கள். அப்படின்னா தான் அந்த பாவத்துக்குள்ளே நீ வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது. சரிங்களா? 8ஆம் இடம் சுடுகாடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ சுடுகாட்டு விஷயத்துக்கு மந்திரம் சொல்கிற பவர் யாருக்குன்னா சோசிக்காரனுக்கு தான். சரிங்களா? அப்போ கஷ்டங்கள் இல்லாமல் யாரும் ஜோசியம் பார்க்கறது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி கஷ்டப்படாமல் யாரும் ஜோசியர் ஆகிறது இல்லை. நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு. எப்படிங்க? கஷ்டம் இல்லாமல் யாரும் சோசியம் பார்க்கறது இல்லை, கஷ்டப்படாமல் யாரும் சோசியம் சொல்கிறது இல்லை. நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு. அவமானம் எல்லாமே தாண்டி ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது அந்த விஷயத்தை கொடுக்கும். அப்போ வக்ர கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 35 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஜோசியத்துக்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? வக்ர கிரகங்கள் இருக்குது, அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஒரு வக்ர கிரகம் இருக்குது, சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலே தான் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும். சரியா? இது இப்போ தொழில் கர்மா அதுதான், சனி தான். அப்போ அது வக்கரமாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய? குத்துராசன் குத்துன்னு குத்தி அதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலே தான் அனுபவத்தோடு அவர் ஜெயிக்க வருவார். சரிங்களா? அனுபவம் ஜோசியக்காரனுக்கு என்ன முக்கியங்க? அனுபவம் முக்கியம், அவமானம் முக்கியம், அடி முக்கியம், முக்கியம். சரிங்களா? இது எல்லா சித்திரவாதையும் செஞ்சு அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்ல முடியும். நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுங்க. அப்போ பாதிக்காதவன் புத்திமதி சொல்ல முடியாது. எங்கேருந்து ஜோசியம் உனக்கு வந்துச்சு? அறிவு எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு பின்னாடி நிறைய பேர் குத்திருப்பேன், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அறிவுங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கும். சரியா? இப்போ மேடையில் பேசும்போது நாம் வேணால் கெப்பாசிட்டியாக இருக்கலாம். நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சு. இதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் கண்டிப்பாலுமே. அப்போ ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக ஒவ்வொரு கிரகம் செவ்வாய் வக்கரமாகுது அப்படின்னா என்ன செய்வீங்க? செவ்வாய் கேது சேருது, செவ்வாய் வக்கரமாகுது அப்படின்னா செவ்வாய் வக்கரம்னு ஒரு பெண் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா கணவனால் தொல்லைன்னா தொல்லை. நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு. செவ்வாய் வக்கரமாக இருந்தால் செவ்வாய் தான் கணவன் அப்படிங்கிறோம். இதில் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். செவ்வாங்கிறது 2 பேத்துக்குமே மங்களகாரன் தான். யாருக்கு? ஆணுக்கும் மங்களகாரன் தான், பெண்ணுக்கும் மங்களகாரன் தான். சரிங்களா? மங்களகாரன்னா என்ன? திருமணம்னு அர்த்தம். அப்போ திருமண விஷயத்தில் கை வைக்கும்னா 2 பேத்துக்கும் கை வைக்கும் செவ்வாய் வக்கரமாக இருந்தால். சரிங்களா? 35 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே போக முடியாது. போயிட்டாருன்னா இன்னும் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? போக முடியாது, போயிட்டாருன்னா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சு அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்ந்து காட்ட முடியாது. சரிங்களா? அது ஒரு விஷயத்தை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா எப்படி சார் போக முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் போகிறது எப்படி போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வேளை யோக நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா அது திருமணத்தை கொடுத்துரும். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ பாதிப்பு வரணும்னா அந்த பாதிப்பு கொடுத்தோன்னா ஆகணும். திருமணத்தை கொடுத்து பாதிப்பு கொடுக்குறது அவங்க கிரகம். ஒருத்தர் கல்யாணமே ஆகாமையே வச்சுக்கும், பாதிப்பே இல்லாமல் வச்சுக்கோ. சரிங்களா? ஆனால் அதுக்கு எத்தனை பேத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்? என்னாச்சுன்னு அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே ஒண்டிகிட்டு போகிறான். பதிலுக்கு சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டே ஒண்டிக்கிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. சரிங்களா? அப்போ அவர் அதனால் அவமானப்படுறார்.
அதனால அவமானம் தானே அவனுக்கு. அப்போ அந்த வயசு வந்துட்டாவே, அதாவது சொல்லுவாங்க 21 வயசு வரையும் ஒரு குழந்தை நல்லா படிச்சிருக்கணும், சரிங்களா? 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள நல்ல தொழிலுக்கு போயிருக்கணும், சரிங்களா? 25 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கணும். 29 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ள நல்ல குழந்தை பெற்றிருக்கணும். அப்பதான் அவன் சரியான மனுஷன், புரிஞ்சுக்குங்க. இதுல ஏதாவது ஒன்று பெயிலா போச்சு, மாறி போச்சுன்னா அவன் போராட்டத்தோட தான் வாழ்ந்தாகணும். நல்லா பற்றி புரிஞ்சுங்க. அப்போ இதுல மாறிப்பட்டவன் தான் என்ன செஞ்சான், ஜோடித்துக்குள்ள வந்துடுறான். இப்போ 37 வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடறான், ஜோடித்துக்குள்ள வந்துடுறான். என்னாச்சு, அவன் எப்படி வந்தான், ஒவ்வொரு சோசியலை பார்த்து 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 என்ன செஞ்சிடறான், அவன் பலன் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறான். நல்லா பற்றி புரிஞ்சுக்கு. அவன் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் அந்த கிரகத்தை அவன் சொல்கிறான், ஐயா நீ சோசியலையே பார்க்க போனேன், எப்படியா படிச்சுக்கிட்டு அப்படின்னா, ஐயோ சொல்லி சொல்லி எல்லாம் 27 லட்சத்தில் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, 12 ராசி மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் ஜோசியமே சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன், இப்போ எனக்கு ஜோசியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறான். சரியா? அப்போ அவனை எப்படி தள்ளு பிரபஞ்சம் முடிவு பண்ணுதோ அந்த வகையில் தள்ளிடுது. சரிங்களா? அப்போ வாய்ப்புங்கிறது மனுஷனுக்கு எந்த விதத்துலையும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. புதன் வக்கரமாக இருக்குது, புதன் அவயோகியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தை மட்டும் 90% கிடைக்கும். நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கும். புதன்னா பெண்ணு, சரிங்களா? அப்போ புதன் அவயோகியாவோ இல்லை வக்கரமாவோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண் குழந்தை உதயமாகும். சரிங்களா? அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கா. புதன் வக்கரமாக இருந்தாவே குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா வீரியஸ்தானத்தினுடைய பவர் புதன் அந்த இடத்துல. சரிங்களா? காலபுருஷனுக்கு 3வது வீடு தானே புதன். அப்போ வீரியமே அங்கே கெட்டு போயிடுது. அப்போ வீரியம்னா என்ன அர்த்தம், அதாவது குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, குழந்தை இருந்தால் குடும்பம் சரியா இருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? புதன் அவயோகியா இருந்தா. சரிங்களா? அப்போ அதே மாதிரி பெண் குழந்தை மட்டும் தான் அங்கே 90% வரும். பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஆண் குழந்தை வேணா வரலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அப்போ அந்த புதன் அவயோகியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாதிப்புங்கிற விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பிரபஞ்சம் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்குது. புதன் வக்கரமானா மாமை வீட்டுக்கு ஆகவே ஆகாது. சரிங்களா? மாமன் வீட்டில் பொண்ணு கட்ட முடியாது. சரிங்களா? மாமே அதாவது ஒரு காலி மனையை வாங்கி வச்சிருக்க முடியாது. சரிங்களா? இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அடிக்கிட்டே போகலாம். அதனுடைய காரத்துவம் என்ன இருக்குதோ அதெல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதிக டிகிரி வாங்கி அவயோகியாக இருந்து அதிக டிகிரி வாங்கியிருந்தால் முதல் வேலையை அர்த்தம் செய்ய வைக்கும். இப்போ புதன் அவயோகியாக இருக்குது, என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அதிக டிகிரி வாங்கி ஆத்மகாரன் அவன் தான், அப்போ நீ ஜோதிடத்தில் தானே விதி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், உள்ளே பிடிச்சி தள்ளிடும். சரியா? மாற்றி வெளியே வர முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு அவயோகி வந்து அதிக டிகிரியில் இருந்தாலோ இல்லை யோக நட்சத்திரத்தில் நின்னாலோ ஆட்டோமேட்டிக்காக அவயோகி வேலை செய்கிற மாதிரி வந்துடும்னா அவயோகி தான் செய்யணும். அது மூலம் தான் முன்னேற முடியும், அது மூலம் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ அவர் நிற்கிற நட்சத்திர சாரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? சந்திர நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க. சரிங்களா? சந்திர நட்சத்திரத்தில் நிற்கிறனால அப்போ என்ன செய்யுது, சந்திரன் வந்து அதாவது யோகமும் இல்லை அவயோகியும் இல்லை. சந்திரனா பயணத்துக்கான கிரகம். சரிங்களா? நான் ஊராக போய் பார்ப்பேன் ஜோசியம். எனக்கு இதெல்லாம் இப்போ தான் தெரியும். நான் பார்க்க ஆரம்பத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு பெரட்டேன்னா எந்த ஊரில் கூப்பிட்றாங்களோ அந்த ஊருக்கு போயிடுவேன். சரிங்களா? எல்லாருமே ஆஃபீஸ் போட்டுட்டு உட்காந்து பார்ப்பாங்க. நான் மட்டும் என்ன செய்வேன், ஊராக சுற்றுவேன். சரிங்களா? அப்போது அன்றைக்கி ஊராக சுற்றுறதுனால எந்த ஊரில் போய் ஜோசியம் மேடை போட்டாலும் எனக்கு ஆள் இருப்பாங்க. இதான் இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்ச பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டு. அன்றைக்கி வந்து அவமானம் தான், எல்லாருமே என்னை பார்த்து அவமானமாக பார்த்தாங்க. என்ன சார் நீ எம்எஸ்சி எம்எட் படிச்சுவிட்டு ஒரு வாத்தியாராக இருந்துட்டு இப்படி போய் ஊராக போயிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு தகுதி என்னாச்சு, மரியாதை என்னாச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. அன்றைக்கி அவமானம் எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி மக்கள் இடத்துல நான் தலைவனாக இருக்க முடியாது. நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு. சரியா? இன்றைக்கி எந்த ஊரில் போனாலும் மீட்டிங் நடத்தணும்னு முடிய மாட்டேன்னா எந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் 10 பேர் இருப்பாங்க, அவங்கள வச்சு அந்த மீட்டிங் நடத்திடலாம். சரிங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இருக்குது எனக்கு. சரியா? ஆனால் பல அவமானத்துக்கு அப்புறம் தான் அது கிடச்சிது. பல அவமானம், பல ஏமாற்றம், பல கஷ்டம், அதுக்கப்புறம் தான் இது கிடச்சிது. ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. இப்போ சினிமா நடிகர்லேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், பெருசாக சொல்லுவாங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு. எல்லாம் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தவனாக இருப்பேன். சரியா? இல்லை பூர்வீகத்தை விட்டுட்டு வந்தவனாக இருப்பேன். சரிங்களா? இல்லை வாழ்க்கையில் அடிபட்டு சித்திரவதை பண்ணவனாக இருப்பேன். இல்லை உழைக்க தெரியாமல் ஒடியாந்தவனாக இருப்பேன். அவங்க தான் இன்றைக்கி ரிச் ஃபேமிலியில் தான் பெரிய ஆளாக இருக்கான். நல்ல வச்சு புரிஞ்சுக்கோ. உண்மையாலுமே வெளியில் பாருங்கள், பிரபஞ்சம் காட்டுற பவர், முன்னேற்றத்தில் இருக்கிற அனைத்து மனுஷனு எவனா 100ல் 1 தான் பூர்வீக சொத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். அவனும் பூர்வீக சொத்தை தான் வச்சு வாழ்வான். சரியா? அவனா சுயமாக சம்பாரித்து பொழைச்சு அந்த ஊர்லேயே முன்னேறி காட்டிட்டானா இது ஜோயிடமே கிடையாது. சரியா? எல்லா பேரும் ஏதாவது ஒரு வேளை அடிபட்டு ஏங்க, அதாவது கல்லில் போய் எந்த சூரிய வம்சத்தில் சொல்லுவாங்களே, அதாவது உளி வந்து வலிக்கும்னு நினச்சா அந்த கல் வந்து சிலையாகாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்களேங்க. அப்போது அந்த இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு விதி இருக்கிறப்ப மாற்ற முடியாதுல்ல. அது மாதிரி அப்போது பிரபஞ்சம் வந்து ஒரு வழியை கொடுத்துட்டு தான் இன்னொரு வழியை கொடுக்குது நம்மளுக்கு. சரி, எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப, அதாவது குபேர கலாசம் அவங்களுக்கு ரொம்ப அருமையான நன்றி. மனமார நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. சார்
சாருக்கு மைக்கே தேவையில்லை. பட்டாசு மாதிரி வட 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 வடன்னு வெடிக்கிறாரு. மூச்சு விடுறாரா உடலையா தெரியல. ஆனால் பேச்சு மட்டும்தான் அப்படியே ஸ்பீடாக வருது. மிக அற்புதம் பேசிய நமது ரவிஷ் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை பற்றுமாறு குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறோம். பாலா சார் வந்துருங்க.